சேலம் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்படாத கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் ஏலம் அறிவித்துள்ளதால் சர்ச்சை வெடித்துள்ளது. சேலம் மாவட்டம் இடங்கன சாலை நகராட்சிக்கு சொந்தமான இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகே வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்தில் 26 கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கட்டுமான பணிகளை நிறைவு செய்யாமலேயே கடைகளை ஏலம் விடும் பணிகள் தொடங்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடைகளுக்கான எண்களை பேப்பரில் பிரிண்ட் செய்து ஒட்டி அதனை ஏலம் விடப் போவதாக நகராட்சி அதிகாரிகள் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிட்டுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 26 கடைகளில் 20 கடைகளின் பணிகள் தான் முடியும் தருவாயில் உள்ளன. மீதமுள்ள 6 கடைகளின் பணிகள் இன்னும் தொடங்கவே இல்லை. இப்படியான சூழலில் ஏலம் விடப்படும் என எப்படி அறிவிப்பு வெளியிடலாம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் இதில் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.